அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இங்கே இந்த ஜியாரம் இருக்கி. அதே போல அல்ஹம்துலில்லாஹ் தேவட்டகஹ பள்ளியில சையதுனா ஷேக் உஸ்மான் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு, பேர்வலல சையதுனா ஷேக் அஷ்ரஃப் ரலியல்லாஹு அன்ஹு, கலுத்தரையில சையதுனா ஷேக் நூருத்தீன் பக்தாதி ரலியல்லாஹு அன்ஹு, இதே போல பல அவுலியாக்கள் அல்ஹம்துலில்லாஹ் ஸ்ரீலங்கால இருக்கிறாங்க. இவர்களோட பரக்கத்தை கொண்டு தான் அல்லாஹ் எங்களுக்கு ஈமானை கொடுத்திருக்கிறான். இந்த பள்ளி வாயில் வந்திருக்கி தானே, இது பள்ளி வந்ததுக்கு அப்புறம் இல்ல அவுலியாக்கள் வந்தாங்க, அவுலியாக்கள் வந்த பிறகு தான் பள்ளி வாசலே வந்துச்சு. So these awliya means for the constructions of the masajid. இவங்க வந்த பிறகு தான் பள்ளியே உண்டாவிருக்கு. ஏன் இவங்க இஸ்லாத்தை எங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் தான் தொழுறதுக்கு எங்களுக்கு இன்க்ளைன் பண்ணாங்க, தொழ வேணும் என்று. இஸ்லாத்தை சொன்ன பிறகு தானே தொழுகை வரும். அப்ப இஸ்லாத்தை சொல்லத்துக்கு வந்தவங்க தான் முதலா வந்தாங்க. பள்ளி வாசல் பிறகு தான் கெட்டப்பட்டிருக்கு. ஆனா அன்பார்ச்சுனேட்லி எனக்கு இங்க உள்ள சிச்சுவேஷன் சரியா தெரியாது. பல ஜியாரத்துகள்ல நாங்க பாக்குறோம், ஜியாரம் விஷயம் வரப்போகல பள்ளி ட்ரஸ்டிமார்கள் இடத்தை கொடுக்க மாட்டாங்க, மஜ்லிஸ் செய்யத்துக்கு இடத்தை கொடுக்க மாட்டாங்க, மௌலூத் ஓதத்துக்கு இடத்தை கொடுக்க மாட்டாங்க. ஒரு அடியே சொல்லிடுவாங்க, நீங்க ஷிர்க் செய்றீங்க, நீங்க பித்அத் செய்றீங்க. நாங்க உங்களோட கிதாபை வச்சுட்டு நீங்க ஷிர்க் செய்றீங்கன்னு காட்டினா ஏற்றுக்கொள்வீங்களா? எங்களே முஷ்ரிக் என்று சொல்றீங்க, உங்களோட கிதாப்ல இருந்தே ஷிர்க் என்று நாங்க காட்டினா ஏற்றுக்கொள்ள வேணும். அப்படி ஏற்றுக்கொள்ளாட்டி உங்களோட ஷேக்மார்கள் முஷ்ரிக் இல்லாட்டி எங்களோட ஷேக்மார்கள் எதுக்கு முஷ்ரிக் என்று நீங்க சொல்றீங்க? உதாரணத்துக்கு அஷ்ரஃப் அலி தான்வியோட பேர் கேட்டிருக்கீங்களா? தேவபந்தி உலமாக்கல்ல ஒரு பெரியவர், தாருல் உலூம் தேவபந்த் ஒன் ஆஃப் த ஃபவுண்டர்ஸ். அஷ்ரஃப் அலி தான்வியோட ஒரு கிதாப் ஒன்று இருக்கு, இம்தாதுல் முஷ்தாக் இலா அஷ்ரஃபில் அஹ்லாக் என்ற ஒரு கிதாப் ஒன்று இருக்கு. அஷ்ரஃப் அலி தான்வி அந்த கிதாப்ல எழுதுறாங்க, ஒரு ஷேக்குடைய முரீத், ஷேக் வஃபாத்தாவிட்டார். அந்த ஷேக்குடைய முரீத் ஷேக்குடைய கபர்ல டெய்லி போயிட்டு சொல்றாரு, ஷேக் அவங்களே நான் மிச்சமே கஷ்டத்துல இருக்கிறேன், நான் சரியான கஷ்டத்துல இருக்கிறேன், எனக்கு நீங்க உதவி செய்யுங்க, என்னுடைய ஹாஜத்தை நிறைவேற்றுத்தாங்க என்று இவர் கேட்கிறாரு. அவருடைய ஷேக்குடைய கபர் கிட்ட போயிட்டு எழுறவர் அஷ்ரஃப் அலி தான்வி. கிதாப் என்கிட்ட இருக்கு, ஸ்கிரீன்ஷாட் என்கிட்ட இப்பயும் இருக்கு. அந்த சம்பவத்தை சொன்ன பிறகு அஷ்ரஃப் அலி தான்வி எழுறாங்க, இந்த மனிதர் சொன்னா தானே ஷேக் அவங்களே எனக்கு உதவி செய்யுங்க, நான் கஷ்டத்துல இருக்கிறேன். கபர்ல இருந்து சத்தம் உண்டு வந்தான், எப்படி டெய்லி நீங்க இங்க வர வேணும், உங்களுக்கு டெய்லி இந்த அமௌண்ட் காசு என்ற ஜியாரத்துக்கு கிடைக்க வேண்டும். இந்த சம்பவத்தை எழுதிட்டு அவங்களோட ஷேக்மார்களுடைய சிறப்பை பேசுறாங்க. சரி, நாங்க ஃபக்கீர் சாஹிப் வலியுல்லாஹ் அல்லாஹ் என்று நினைச்சு வரல, அல்லாஹ் நினைச்சு வந்தீங்களா? குதுப் நாயகம் ஷேக் அப்துல் காதிர் ஜீலானி அல்லாஹ் என்று நினைச்சு போறீங்களா? காஜா நாயகத்து கிட்ட ஷாகுல் ஹமீத் நாகூரி கிட்ட அல்லாஹ் என்று நினைச்சு கொண்டு போறீங்களா? இல்ல தானே அல்லாஹ்வுடைய நேசர்கள் நினைச்சு தான் போறோம். அப்ப நாங்க அல்லாஹ்வுடைய நேசர் நினைச்சிட்டு ஃபக்கீர் சாஹிப் வலியுல்லாஹ்வே எங்களுக்காக நீங்க துஆ செய்யுங்க, எங்க ஹாஜத் நிறைவேற வேண்டும் என்று நீங்க அல்லாஹ் கிட்ட துஆ கேளுங்க என்று சொல்றது நீங்க ஷிர்க் என்று சொல்றதா இருந்தா உடனே ஃபத்வா எழுதிட்டாங்க அஷ்ரஃப் அலி தான்வி முஷ்ரிக் என்று. ஏன் அவருடைய கிதாப்ல தான் போட்டுருக்கு. அப்ப இங்க உள்ள உலமாக்கள், எனக்கு இந்த பள்ளியை பத்தி தெரியா, ஓபனா பேசுறேன், நான் பயப்படுறேன், அல்ஹம்துலில்லாஹ் ரெக்கார்டிங்கும் ஆகுது, பல இடத்துல நடக்குது. உலமா சபை எதுக்கு வாயை பொத்தி கொண்டு இருக்கிறாங்க? நாங்க அவுலியாக்கள் ஜியாரத்துக்கு வரப்போக்கல சாவியை எடுத்து திறக்க மாட்டாங்க, நீங்க ஷிர்க் செய்றீங்க எங்களுக்கு உள்ள போக விட மாட்டாங்க, மஜ்லிஸ் செய்யத்துக்கு இடத்தை கொடுக்க மாட்டாங்க, காரணம் ஷிர்க் செய்றீங்க. அப்ப இது ஷிர்க்கா இருந்தா உடனே ஃபத்வா எழுதி காட்டுங்க அஷ்ரஃப் அலி தான்வி முஷ்ரிக் என்று. அந்த இடத்துல வாயை பொத்தி கொண்டு இருக்காங்க. அவங்க ஷேக் விஷயம் வரப்போக்கல சைலண்ட், எங்கட உலமாக்கள் எங்கட மஷாயிக் விஷயம் வரப்போக்கல ஷிர்க். இங்க பாருங்க, நாங்க இங்க வந்து இந்த கல்லை நாங்க வணங்க வரல, இங்க உள்ள அந்த க்ளோத்தை நாங்க வணங்க வரல, நாங்க இங்க ரெஸ்பெக்ட்காக தான் வந்திருக்கோம். ஏன் நபிகள் நாயகம் சய்யிதுனா ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ் அடிப்படையில் கபர் மூமினுடைய ஒரு கபர், சுவர்க்கத்துல கார்டன்ஸ்ல ஒரு கார்டன், சுவர்க்கத்துல கார்டன்ஸ்ல இருந்து ஒரு கார்டன் மூமினுடைய கபர். அப்ப அல்லாஹ்வுடைய அவுலியாக்கள் அவர்களோட கபர்ல எந்த அளவுக்கு சுவர்க்கத்துடைய ரஹ்மத் இறங்கி கொண்டிருக்கும். ஒரு மூமினுடைய கபர், அவன் பாக்கியசாலியா இருந்தா, கபர் வந்து சுவர்க்கத்துடைய ஒரு கார்டனா இருந்தா அவுலியாக்கள் இடத்துல எந்த அளவுக்கு ரஹ்மத் இறங்குறதா இருக்கும். இப்ப நான் கேட்கிறேன், சுவர்க்கத்துடைய கார்டன்ல அல்லாஹ்வுடைய அஸாப் இறங்குமா, ரஹ்மத் இறங்குமா? என்ன இறங்க போகுது? ரஹ்மத் இறங்க போகுது. அந்த ரஹ்மத்தை பெற்றுக்கொள்ளத்துக்காக தான் நாங்க இந்த அவுலியாக்கள் ஜியாரத்துக்கு வரோம். இந்த நோக்கத்தோட வாரது எங்களுக்கு முஷ்ரிக் என்று சொல்றதா இருந்தா ஹதீஸையா படிச்சிருக்காங்க, இல்லாட்டி ஹதீஸையா படிச்சு கொடுக்குறாங்க, இல்லாட்டி ஹதீஸை படிச்சு கொடுத்துட்டு தவறான கருத்தை கொடுத்துட்டு எங்களை முஷ்ரிக் ஆக்குறாங்க. இது என்ன நியாயம்? அது மட்டுமா? அல்ஹம்துலில்லாஹ் சும்ம அல்ஹம்துலில்லாஹ் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸை படிச்சு தான் நாங்க அவுலியாக்கள் கிட்ட வந்திருக்கிறோம். ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பனி இஸ்ராயீல் ஒருவர் 99 பேரை கத்ல் செஞ்சார். புகாரி ஷரீஃப்ல வர ஹதீஸ். 99 மர்டர்ஸ். தௌபாவுடைய ஒரு ஆசை ஒன்று வந்துச்சு, எண்ணம் ஒன்று வந்துச்சு, உலமாக்களை தேடி போனாரு ஒரு ராஹிப். பட் அன்பார்ச்சுனேட்லி he was not a proper ராஹிப், சரியான ஆலிம சந்திக்கல. அவர்கிட்ட போயிட்டு சொன்னாரு, 99 மர்டர் செஞ்சிட்டேன், அல்லாஹ் மன்னிப்பானா? அந்த ராஹிப், ஃபேக் ராஹிப் சொல்லிட்டான், அல்லாஹ் உங்களை மன்னிக்க மாட்டான், இவ்வளவு பெரிய பாவத்தை செஞ்சிட்டீங்க. 99 மர்டர், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பத்தி அவருக்கு தெரியாது. இவர் பார்த்தார், சரி 99ஓட அவரையும் கத்ல் பண்ணி 100 கம்ப்ளீட் ஆக்கிட்டாரு. இப்ப மறுக்க அவருக்கு என்ன ஒன்று இருக்கு, தௌபா செய்யத்துக்கு ஒரு ஆசை ஒன்று வந்துட்டு, அல்லாஹ் மன்னிப்பானா, அல்லாஹ் மன்னிப்பானா? விசாரிச்சு போகல ஹதீஸ் ஷரீஃபுடைய மஃஹூம். சிலவங்க சொன்னாங்க, நீங்க ஒரு இடம் ஒன்று இருக்கு, அடுத்த வில்லேஜ், இன்னொரு வில்லேஜ்க்கு நீங்க போங்க, அங்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் இருக்காங்க, அங்க உங்களுக்கு இதுல பதில் கிடைச்சிரும். இப்ப இந்த மனிதர் டிராவலிங்கை ஸ்டார்ட் பண்ணினார். அவருடைய ஊர்ல இருந்து மத்த ஊர் யாரை சந்திக்கிறதுக்கு? நல்லடியார்களை சந்திக்கிறதுக்கு. இடையில போகல மலக்குல் மவுத் வந்துட்டாங்க, நேரம் வந்துட்டு, இதா ஜா அஜலுஹும் லா யஸ்தகிருன ஸாஅத்தன் வலா யஸ்தக்திமூன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மவுத்துடைய நேரம் வந்துட்டா ஒரு நிமிஷம், ஒரு மோமெண்ட் அட்வான்ஸ்ல எடுக்கப்படாது, அதே போல ஒரு மோமெண்ட்க்கு புறம் எடுக்கப்படாது, அந்த டாட் எடுக்கப்படும். இப்ப என்ன நடக்குது? மவுத் வந்துட்டு, அந்த மனிதர் மவுத் வந்துட்டு அந்த நல்லடியார்களோட ஊர் பக்கம் அவட முகத்தை வச்சுட்டு மவுத்தா போயிட்டாரு. இப்ப மலக்குமார்கள் இறங்குறாங்க, ரஹ்மத்துடைய மலக்குமார்களும் இறங்கிட்டாங்க, அஸாபுடைய மலக்குமார்களும் இறங்கிட்டாங்க. இந்த ரெண்டு மலக்குமார்கள் மேல டயலாக் போகுது. அஸாபுடைய மலக்குமார்கள் சொல்றாங்க, 100 கத்ல் செஞ்சவர், நாங்க அஸாபை பக்கம் கூட்டி போறோம் என்று. ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் சொல்றாங்க, சரி அவர் 100 மர்டர் செஞ்சாரு, ஆனா தௌபாக்காக தானே போய் கொண்டிருந்தார்,
நல்லடியார்கள் பக்கம் போய் கொண்டிருந்தார், நாங்க ரஹ்மத்தை பக்கம் எடுத்து போவோம் என்று. இப்படி டிஸ்கஷன் நடக்க போகல அல்லாஹ் தபாரக வ தஆலா ஒரு ஹக்கமை அனுப்பிட்டு அல்லாஹ் மலக்குமார்களுக்கு இன்ஃபர்மேஷனை இதை கொடுத்தான். நீங்க ஒரு வேலை செய்யுங்க, பூமியை நீங்க அளந்து பாருங்க, மெஷர் பண்ணி பாருங்க. இந்த மனிதர் இங்க மௌத்தா இருக்கிறாரோ, நல்லடியார்களோட பூமி கிட்ட இருந்தா ரஹ்மத் பக்கம், இவட ஊர் பக்கம் இவட கிட்ட இருந்தா அஸாபு பக்கம். இப்ப மலக்குமார்கள் இப்ப அளக்குறாங்க. ஆனா அல்ஹம்துலில்லாஹ் ஹதீஸ்ல வருது அல்லாஹ் தஆலா பூமிக்கு கட்டளை கொடுத்தான் நெருக்கமா வரதுக்கு என்று. இப்ப பூமி ஷார்ட் ஆவிட்டு அளந்த பொறவு மெஷர் பண்ண பொறவு ஒரு கை இந்த அளவுக்கு, ஒரு பாலிஷ் என்று சொல்லுவாங்க, இந்த அளவுக்கு இந்த மனிதன் நல்லடியார்களோட பூமி பக்கம் கூட இருந்தாரு. டிசிஷன் வந்துட்டு அல்லாஹ் தஆலாவுடைய ரஹ்மத் பக்கம் இவரை கூட்டி போக வேண்டும் என்று. புகாரி ஷரீஃப்ல வர ஹதீஸ் என்ன வழங்குது? எங்கட பாவத்துக்கு மன்னிப்புக்காக நல்லடியார்கள் ஒரு சபபா இருக்காங்க. இப்ப நாங்க பாவத்துக்கு மன்னிப்பு அல்லாஹ் கிட்ட கேக்குறோம், இவங்கட பொருட்டால் கேக்குறோம். இது ஹதீஸ் ஷரீஃப் அடிப்படையில் இதை வச்சு எங்களை முஷ்ரிக் என்று சொல்றாங்களா இருந்தா நீங்க உலமாக்களா பைத்தியக்காரங்களா? அது மட்டுமா? ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சஹீஹ் முஸ்லிம்ல வர ஹதீஸ், ஒருவர் அவருடைய ஊரை விட்டுட்டு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு ஒரு நல்லடியாரை சந்திக்க போறான். உலமாக்கள் இருக்காங்க, தவறு சொல்லி போடுங்க ஹஜ்ரத் அவர்கள். போக்கல ஒரு மலக் கொண்டு இன்சானுடைய உருவத்துல வந்துட்டு நிக்கிறாங்க, அவர் வரக்காட்டி. இந்த மனிதர் ஸ்டார்ட் பண்ணிட்டார் ஜர்னியை. இடையில போக்கல அந்த மனிதர் மலக்கு மனிதர் உருவத்துல கேட்கிறாரு, எங்க போறீங்க? இவர் சொல்றாரு, நான் அந்த ஊருக்கு போறேன், ஒரு அல்லாஹ்வுடைய நல்லடியாரை சந்திக்கிறதுக்கு போறேன். இப்ப மலக்கு கேட்கறாங்க, என்ன காரணத்துக்கு போறீங்க? ஏதாவது நீங்க அவருக்கு சேவை செஞ்சுட்டு அதுக்கு ரிட்டர்ன் எடுக்க போறீங்களா, இல்லாட்டி அவங்க உங்கள் மேல ஒரு சேவை செஞ்சுட்டு நீங்க ரிட்டர்ன் கொடுக்க போறீங்களா? அந்த மாதிரி தஸ்ரீஹ் வருது. இப்ப இவர் சொல்றாரு, இல்ல அப்படி ஒரு நோக்கம் இல்ல, என்ற நோக்கம் அல்லாஹ்க்காக அல்லாஹ்வுடைய நல்லடியாரை சந்திக்க போறேன், for the sake of Allah தபாரக வ தஆலா. இப்ப அந்த மலக்கு சொல்றாரு, நான் அல்லாஹ்வால அனுப்பப்பட்ட ஒருவர், நான் உங்களுக்கு இந்த பஷாரத்தை கொடுக்க வந்திருக்கிறேன். இந்த பஷாரத், the way you love him for the sake of Allah, அல்லாஹ்க்காக இவர்களை நீங்க நாடுறீங்க, நேசிக்கிறீங்க தானே, அல்லாஹ் உங்களை நேசிக்கிறான் என்று நான் இந்த நன்மாராயம் கொடுக்கிறதுக்கு வந்திருக்கிறேன் என்று அந்த மலக்கு சொல்றாங்க என்று நான் சொல்லல. முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல இந்த கருத்து என்ன விளங்குது? நல்லடியார்கள் கிட்ட போறது அல்லாஹ்வுடைய பொருத்தம் எடுக்கிறதுக்காக ஒரு சபபு, மன்னிப்பு பாவத்துக்கு மன்னிப்புக்காக ஒரு சபபு. அதே போல சுவர்க்கத்துடைய ஒரு கார்டன்ல நாங்க வந்து நின்னுட்டு அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பெற்றுக்கொள்றோம். இந்த அவுலியாக்கள் மூலமா தான் இந்த பள்ளிவாசலே உண்டாவிச்சு. பள்ளிவாசல்ல ட்ரஸ்டி ஆவிட்டு இப்ப அவுலியாக்கள் தேவையில்லை என்று சொல்றவங்க பள்ளியை விட்டு வெளியே வாங்க. அப்ப அவங்களுக்கு அதிகாரம் கொடுத்தது யாரு? அவுலியாக்களை பத்தி மாற்றமா பேசுறதா இருந்தா நீங்க குர்ஆனை பின்பற்றீங்க, ஹதீஸை பின்பற்றீங்க. நாங்க வேண்டுகொள்றோம் உலமா சபைக்கு, இந்த மாதிரி எங்கயாவது ஸ்ரீலங்கால பள்ளிவாசல் இப்படி விஷயம் நடக்கிறதா இருந்தா சில இடத்துல ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. ஆனா ஸ்டர்ன் ஆக்ஷன் எடுக்க வேணும். இல்லாட்டி இது அர்த்தம் நீங்க உங்களோட மஷாயிக்மார்கள் செய்யற ஷிர்க் அது ஈமான், உங்க கருப்படி அது இது ஷிர்கா இருந்தா அவங்க செய்யறது ஷிர்க் இல்ல, அது ஈமான். நாங்க இந்த அவுலியாக்கள் கிட்ட வந்து இவங்க பொருட்கள் அல்லாஹ் கிட்ட துஆ கேட்டா எங்களே முஷ்ரிக் என்று சொல்றீங்க. இது ஒரு வகையிலும் நியாயம் இல்ல. இது மட்டுமா? இந்த தேவபந்தியுடைய சில விஷயம் இன்னும் 5 நிமிஷம் இருக்குதானே, தேவபந்தி உடைய சில விஷயங்கள் பாருங்க. அவங்க கிதாப்ல எல்லாம் கிதாப் எனக்கு தெரியும், அல்ஹம்துலில்லாஹ். யாராவது பார்க்கிறதுக்கு விருப்பப்படுறதா இருந்தா பார்க்கலாம். ஆசிம் நானோத்வி தாருல் உலூம் தேவபந்த் ஃபவுண்டர், அவருடைய மையத்துக்கு போறோம், இல்லாட்டி ரஷீத் அஹமத் கங்கோஹி, ரெண்டு பேர்ல ஒருவர் மையத்துக்கு போறோம். ஆட்கள் வந்து அவரோட கபர்ல இருந்து மண்ணை எடுத்துட்டு போவாங்க பரக்கத்துக்காக. இந்த தேவபந்தி உலமாக்கள் எழுதுறாங்க அவங்க கிதாப்ல. கபர் கிட்ட வந்துட்டு அவரோட கபர்ட மண்ணை உள்ள மண்ணை எடுத்துட்டு பரக்கத்துக்காக எடுத்து போவாங்க, வீட்டுக்கு எடுத்து போவாங்க. பார்த்தா கபர்ல மையத்துல இருந்து அந்த கபர்ல இருந்து மண்ணு குறைஞ்சு கொண்டு போகுது. கனவுல அந்த கபர்ல உள்ளவர் வந்து மற்றவருக்கு சொல்றாரு, அவனுக்கு வந்து சொல்றாரு, பாருங்க அப்ப டெய்லி எனக்கிட்டால இந்த மண்ணை எடுத்துட்டு ஆட்கள் எடுத்து தூக்கி கொண்டு போறாங்களே, மண் இல்லாம போதே, இதை நிப்பாட்டுங்க. அதுக்கு பிறகு தான் நிப்பாட்டப்பட்டுச்சு. சொல்ல வர விஷயம் என்னன்னு கேட்டா, அடே உங்களோட மஷாயிக்மார்கள் யார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேவலமா பேசுனாங்களோ, காசிம் நானோத்வி என்ன சொன்னான் தெரியுமா? தஹ்ஸீருன் நாஸ்ல எழுதியிருக்கிறான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறகு இன்னொரு நபி ஒன்று வரலாம். அது மட்டுமில்ல, நபிமார்கள் உம்மத்தை விட சிறந்ததா இருக்கிறது, மும்தாஸா இருக்கிறது இல்ம்ல மட்டும்தான். அமல்ல ஒரு உம்மத்தி நபியை விட அதிகமா போகலாம். இந்த மாதிரி கருத்து தஹ்ஸீருன் நாஸ்ல எழுதப்பட்டிருக்கு. அப்ப அந்த மாதிரி ஸ்காலர் அப்படி பேசுனவங்க உங்களோட கனவுல வந்துட்டு சொல்லலாம், இங்க மண் எடுத்து போறாங்க. அவருக்கு தெரியுது, நாங்க அவுலியாக்கள் கிட்ட வந்தா இவங்களுக்கு தெரியாதுன்னு நீங்க சொல்றீங்களே, இது என்ன நியாயம்? இது அவுலியாக்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்த பாக்கியம் எப்படி என்று கேட்டா, அவங்க வாழ்றாங்க இந்த மண்ணு கீழ வாழ்றாங்க. ஆனா எங்கட பார்வையில இது மண்ணு, இன் ரியாலிட்டி சுவர்க்கத்துடைய கார்டன்ல வாழ்றாங்க. அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்கி கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய பெஸ்டோவலை கொண்டு நாங்க வாரதைகளை பார்க்கறாங்க. எங்கட ஹாஜத்துக்காக அல்லாஹ் கிட்ட துஆ செய்றாங்க. இவங்களோட பொருட்டால் அல்லாஹ் தபாரக வ தஆலா இந்த மஜ்லிஸை கபூல் செய்வானாக. அல்லாஹ் தபாரக வ தஆலா இவங்களோட மாற்றமா பேசுறவங்களை அழிச்சு போடுவானாக. அல்லாஹ் தபாரக வ தஆலா நம் அனைவருடைய ஈமானை உறுதியாக்கி தருவானாக. நம் அனைவருக்கும் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத்தை தருவானாக. அல்லாஹ் தபாரக வ தஆலா நம் அனைவருக்கும் ஈமானோட வாழ்ற பாக்கியம், ஈமானோட மௌத்தா போற பாக்கியம், குத்துபு நாயகத்த பரக்கத்தை கொண்டு, ஃபகீர் சாஹிப் வலியுல்லாஹ் பரக்கத்தை கொண்டு மௌத் நேரம் குத்துபு நாயகத்த பார்க்கிற பாக்கியத்தை தருவானாக. சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹ்.